ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் HPCL வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன டிசிப்ளின் வந்து பார்ப்போம். அதேபோல லொகேஷன் வந்து ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, HPCL மார்க்கெட்டிங் டிவிஷன் ஆல் இந்தியா லொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மும்பை ரிஃபைனரி அந்த டிவிஷன்ஸ்க்கு, அப்புறம் விஷாக் ரிஃபைனரி அந்த டிவிஷன்ஸ்க்கு சரிங்களா? இந்த எல்லா டிவிஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து எங்கேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல முக்கியமான தேதிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு 30 டிசம்பர் 2024 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 13 ஜனவரி 2025 ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கங்க. லாஸ்ட் டேட் வந்து 13 ஜனவரி 2025 சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன டிசிப்ளின் வந்து பாருங்க. இன்ஜினியரிங் வந்து சிவில் ஓகேங்களா? சிவில், மெக்கானிக்கல், அப்புறம் எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் சரிங்களா? இந்த டிசிப்ளின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட் வந்து 30 டிசம்பர் 2024 ஏஜ் கால்குலேஷன் மற்ற எல்லா க்ரைட்டேரியாவும் சரிங்களா? அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்பர் ஏஜ் லிமிட்டில். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன டிசிப்ளின் சொல்லியிருக்காங்களோ அதே டிசிப்ளின் தான் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். நீங்கள் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியில் வந்து 60% அபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 50% அபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? மினிமம் 50% அபோவ் இருந்தாலும் ஓகே தான். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிசேபிலிட்டி கேட்டகரி எலிஜிபிள்னா விஹெச், ஹெச்ஹெச், ஓஹெச் சரிங்களா? அதாவது விஹெச்னா விஷுவலி இம்பேர்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி ஹேண்டிகேப்டட், அப்புறம் ஹெச்ஹெச்னா ஹியரிங் ஹேண்டிகேப்டட், ஓஹெச்னா ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டட்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரி மட்டும் தான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களுமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன லொக்கேஷன்ஸ் சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. என்னென்ன டிவிஷன்ஸ் சொல்லிட்டு ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக. ஒன்லி இந்தியன் நேஷனல்ஸ் சரிங்களா? இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நேட்ஸ் போர்ட்டலில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. nats.education.government வெப்சைட்டில் கண்டிப்பாக என்ரோல் பண்ணணும். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜினியரிங் டிகிரியை வந்து 1 ஏப்ரல் 2022 அன்னைக்கோ இல்லை அதுக்கப்புறமோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. இந்த டேட்லேயோ இல்லை டேட்டுக்கு பிறகோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீங்கள் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 60% வச்சுருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் 50% உங்கள் டிகிரியில் வச்சுருக்கணும் சரிங்களா? அதே போல் பர்சன்டேஜ் கால்குலேஷன் உங்கள் சிஜிபிஏ, ஜிபிஏ இல்லை கிரேட் லெட்டராக இருந்துச்சுன்னா எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 25 வயசு. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு சரிங்களா? அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் போயிட்டுருக்கீங்க, இல்லை அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூராக வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா நாங்கள் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அதே போல் ஒன்லி 1 இயர் தான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மெத்தட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் பார்த்துட்டு உங்களை இன்டர்வியூ கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் HPCலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணோம். ஸோ அந்த கட் ஆஃப் பேசிஸ் தான் உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் எங்கேஜ் மட்டுமே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. என்ன மந்தில் இருக்குன்னா ஜனவரி இல்லை பிப்ரவரி 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்தாக சொல்லியிருக்காங்க. டேட் சொல்லலை. கண்டிப்பாக வந்து அறிவிப்பாங்க சரிங்களா? அதுக்கப்புறம் ஆல் இந்தியா மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில்
என்ன மார்க் செக்யூர் பண்ணியிருக்கீங்க, அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் செக்யூர் பண்ணியிருக்கீங்க அந்த பர்சன்டேஜ் ப்ளஸ் அப்புறம் அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க இல்லையா, அந்த இன்டர்வியூவோட ஸ்கோர். ஸோ இது எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி தான் ஃபைனலாக வந்து மெரிட் லிஸ்ட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அது வந்து ஹெச்பிஎல்சிஎல், அதாவது ஹெச்பிசிஎலோட ஸ்டாண்டர்டில் வந்து செக் பண்ணுவாங்களாம். அதை செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனலாக அப்ரண்டிஸ்ஷிப் மாரி அந்த ஆஃபரே வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? அதாங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. உங்க அகாடமிக் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ மார்க்கு, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ். ஸோ இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஃபைனலா வந்து அப்ரண்டிஸ்ஷிப்க்கான ஆஃபரே வந்து குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் டீட்டெயில்டாக குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து இந்த லிங்க்கை வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். அப்புறம் அங்கே சைன் அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு லாகின் கிரெடென்ஷியல் வரும். அகைன் நீங்கள் அந்த லாகின் கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி மறுபடியும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்கள் லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. எந்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு வேணும், ஆல் இந்தியா லொக்கேஷனா, இல்லை மும்பையா, இல்லை விஷாகா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் கேண்டிடேட் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் மிஸ்டேக் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்வியூ சிட்டி வந்து எங்கே வேணும் அதையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செக் பண்ணிவிட்டு இன்டர்வியூ சிட்டி எங்கே காட்டுதோ கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே வந்து இன்டர்வியூ சிட்டிலாம் எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது தான் மேக்ஸிமம் அது வந்து ஷோ ஆகும். எங்கே காட்டுதோ உங்களுக்கு கன்வீனியன்ட் லொக்கேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், உங்கள் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அதெல்லாம் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ கேட்கும். ப்ரிவ்யூவில் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஹெச்பிஎஸ்சிஎல் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே ஒரு டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த அப்ரண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 3 கேட்டகரி சொல்லியிருக்காங்க இல்லையா? சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அக்ராஸ் இந்தியா எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். அப்ரண்டிஸ்ஷிப் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் வில்லிங்னஸ் இருக்கணும். அந்த மாதிரி இந்தியாவில் வந்து எங்கே போஸ்டிங் போட்டாலும் அப்ரண்டிஸ்ஷிப் போட்டாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற வில்லிங்னஸ் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்லி 1 இயர் மட்டும்தான் ட்ரைனிங். இது வந்து நாங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான கேரண்டி கொடுக்கல, அப்ரண்டிஸ்ஷிப் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் சொன்ன ஸ்டைஃபண்ட் மட்டும்தான், வேறு எந்த அலவன்ஸும் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எந்த விதமான ஹார்ட் காப்பியும் சென்ட் பண்ணணும் ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் நாங்கள் சொன்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணால் மட்டும் போதும். மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு நாங்கள் வந்து தெரிவிப்போம். அதே போல் கம்யூனிகேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு மொபைல் நம்பருக்கு நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இமெயில் ஐடி மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து வேலிடாக எடுத்து கொடுங்க. கரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஆக்டிவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போகணும் இல்லையா? அவங்களுக்கு வந்து செகண்ட் கிளாஸ் ரயில்வே ஃபேர் அதை பற்றி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே வந்து செக் பண்ணிக்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் நேட்ஸ் போர்ட்டல்லையும் இல்லை ஹெச்பிசிஎல் போர்ட்டலில் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணுற கைட்லைன்ஸ் தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜரும் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கோ இல்லை மொபைல் நம்பருக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் இந்த அப்ரண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎல் அறிவிச்சிருந்த அப்ரண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஜனவரி 2025. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த கிளியராக நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.